ஏங்க வர வர இந்த நியூஸ் சேனல்கள் பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியலைங்க. பொதுவாக இந்த நியூஸ் சேனல்னா என்னன்னா மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் இருக்கிற ஒரு கம்யூனிகேஷனை வந்து வலுப்படுத்துகிறாங்க. நாட்டில் எந்த மூலையில் என்ன நடந்தாலும் அதை அப்பட்டமாக அப்படியே உண்மையை வந்து மக்களுக்கு கன்வே பண்ணுற விதமாக தான் வந்து இந்த நியூஸ் சேனலில் இத்தனை காலமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ என்னன்னு தெரில, இப்போல்லாம் காசு எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் வந்து சொம்படிக்கிறாங்க இந்த நியூஸ் சேனல் நடத்துகிற பத்திரிகையாளர்கள், செய்தி தொடர்பாளர்கள். இவங்க தொடர்பாளர்களா இல்லை புரோக்கர்களா அப்படிங்கிறது தெரில. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துருப்பீங்க. அதாவது விஜய் அவர்கள் வந்து இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கூட டைப் வைக்க போகிறாரப்பா, அமித்ஷா கூட மீட்டிங் நடத்திட்டாரப்பா, பவன் கல்யாணம் கூட பார்த்து பவன் கல்யாணம் கூட ஓகே சொல்லிட்டாருப்பா, கூட்டணி வந்து கன்ஃபார்மு 80 சீட்டு கேரண்டி, இதெல்லாம் வந்து விஜய் வந்து பேசிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸை 2 நாளாக போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு கேவலமான விஷயத்த இவ்வளோ தூரம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஒரு கட்சிக்கு ஆதரவாக வந்து அவங்க செயல்படுறாங்க. இதுக்குண்டான மீட்டிங் கூட கிட்டத்தட்ட 15ஆம் தேதி என்னவோ நடந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸும் அடிபடுது. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் வந்து எப்படி உண்மையான செய்தியை வந்து நாட்டுக்கு சொல்கிறாங்க, மக்களுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பவன் கல்யாண் வந்து விஜய் அவர்களை சந்தித்து பேசிட்டாரு, நீங்கள் கூட்டணியில் இருக்கணும்னு சொல்லி பவன் கல்யாணே வந்து விஜய் அவர்களை வாலண்டியராக கூப்பிட்ட மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் இப்போ ஒரு ரீசெண்டான ஒரு பேட்டியில் பவன் கல்யாணே வந்து என்ன சொல்கிறாருன்னா, விஜயை பார்த்து ஒரு 20-25 வருஷம் ஆச்சு, அவர் கூட பேசி பழக்கமில்ல, அந்த அளவுக்கு நான் பேசலை, இந்த அலையன்ஸ் சம்மந்தமாகவும் எதுவும் பேசலைன்னு அவரே காரி துப்புற மாதிரி ஒரு விஷயத்த இந்த மீடியா பார்த்து துப்பிட்டார். இருந்தாலும் எந்த நியூஸ் சேனல் எடுத்து பார்த்தாலும் எந்த கவர்மெண்ட் வந்து இப்போ நடக்குதோ அந்த கவர்மெண்ட்டுக்கு ஃபேவராக தான் வந்து வேலை பார்க்குறாங்க. அதனாலே வந்து விஜய் அவர்கள் வந்து அவர் வந்து ஃபேமிலி மேலே ரெஸ்பெக்ட் இல்லை, அதே மாதிரி அவர் குடும்பத்தை அவரவே பார்த்துக்க முடியல, அப்புறம் எப்படி போய் மக்களை பார்க்க போகிறாரு அப்படி இப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பிஜேபியோட டையப்பு, ஏடிஎம்கேவோட ஜாயிண்ட்டு, ஏடிஎம்கே ஒரு ஊழல் கட்சின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஏடிஎம்கே கூடயே வந்து ஜாயின் பண்ண போகிறாரு, எந்த மூஞ்சி வச்சுட்டு இப்படி ஜாயின் பண்ண போகிறாரு அப்படி இப்படின்ட்டு விஜய் வந்து அஃபீஷியலாக சொல்லியிருந்தாலும் கூட பரவாயில்ல, நான் வந்து இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கூட டையப் வைக்க போகிறேனப்பா, அதனால் யாராக இருந்தாலும் எடப்பாடி எனக்கு ஓட்டு போடுங்க, நான் தான் துணை முதல்வர் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தால் கூட நீங்கள் இவ்வளோ விஷயத்த உருட்டுன்னு உருட்டலாம். தேர்தல் நெருங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து காசு கொடுத்து இந்த மீடியாக்களை பேச வைக்கிறீங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இந்த சிறுபான்மையர் மக்கள் எல்லாம் வந்து இப்போ வந்து விஜய் அவர்கள் பக்கம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த கூட்டத்தையும் கூட, அதாவது அந்த சிறுபான்மையினர் மக்களை எல்லாத்தையும் டைவெர்ட் பண்ணுற விதமாக பிஜேபியோட விஜய் போயிட்டாருன்னா பிஜேபி ஆட்சிக்கு வந்துடும், நம்மளால் எதுவும் செய்ய முடியாது, அவங்க டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்படியான ஒரு பொய்யான விஷயங்களை தொடர்ந்து 2 நாளாக வந்து பரப்பிட்டுருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, விஜய் என்னப்பா கட்சி நடத்துகிறாரு, அவருக்கு வேட்பாளர்கள் இல்லையே. இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேட்பாளர், நல்லா என்ன சொல்கிறது, சொகுசான காசு பணம் உள்ள வேட்பாளர்கள் இருக்கிறாங்க, காசை இறைச்சி செலவு பண்ணுவாங்க. அதே மாதிரி விஜய் அவர்களுக்கு வேட்பாளர் யார் இருக்கா, யார் சொந்த காசு போட்டு வேட்பாளராக இருந்து அந்த தொகுதியில் வேலை செய்கிறதுக்கு யார் ரெடியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த கட்சிகள்லாம் வந்து இப்போ ஆல்ரெடி ஆண்டுகிட்டு இருக்க கட்சிகள்லாம் வந்து ஓட்டு போடுறதுக்கு பணம் கொடுக்குறாங்க, அண்டா கொடுக்குறாங்க, குண்டா கொடுக்குறாங்க, மிக்சி கொடுக்குறாங்க, வாட்ச் கொடுக்குறாங்க, என்னென்னமோ கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது விஜய் அவர்கள் எதுக்கு வந்து இந்த ஃப்ரீயாக இந்த இலவசத்தை கொடுத்து ஓட்டு வாங்க வைக்கணும்? ஏங்க ஒரு போஸ்ட் அடிக்க தெரிஞ்ச ஒரு வேட்பாளர் இருந்தால் போதும். அதேமாரி இந்த டிரான்ஸ்போர்ட்டு அங்கே எங்கே போயிட்டு வரக்கு ஒரு வேட்பாளர், அதுக்குண்டான செலவு பார்த்துக்கிற ஒரு வேட்பாளர் இருந்தால் போதும். அவருக்கு என்னென்னா விஜய் அவர்களை மையமாக வச்சு அவர் அந்த தொகுதியில் அவர் வந்து தன்னோட வேட்பாளராக இருக்கிற அப்படின்னு சொல்லி அவர் வாக்கு சேகரித்தாவே போதும், அவருக்கு அதுக்கு மேலே தேவையில்லை. ஏன்னா விஜய் அவர்களுக்கு அந்தளவுக்கு செல்வாக்கு இருக்குது. சரி, இன்னொரு விஷயம் நான் சொல்ல வந்தேன், மறந்துட்டேன். சிபிஐ விசாரணை முடிஞ்சு விஜய் அவர்கள் இப்போ வந்தார் பார்த்தீங்களா வெளியே, எப்படி கெத்தா மாசா காரோட டாப் ஓப்பனில் நின்றுக்கிட்டு டாட்டா காட்டிட்டு வந்தார். எத்தனை பேர் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல. நீங்கள் என்னதான் விஜய் அவர்களை போட்டு அழுத்தினாலும் நான் வந்து எதுக்கும் நான் வந்து சாய மாட்டேன், எதுக்கு நான் அலற மாட்டேன், எதுக்கு நான் பயப்பட மாட்டேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள் நான் எலெக்ஷனில் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மோடில் தான் விஜய் அவர்கள் வந்து வெளியே காரில் டாட்டா கட்டிட்டு வந்தார். இந்த மாதிரி சிபிஐ விசாரணை முடிஞ்சு எந்த ஒரு நபரும் இந்த மாதிரி கேஷுவலாக ஜாலியாக வெளியே வந்து பார்த்ததில்லை அப்படிங்கிற மாதிரியான நார்த் சைடில் இருக்கிற மீடியாக்களில் பேசுகிறாங்க. நாளைக்கு செந்தில் பாலாஜி அவர்களும் சிபிஐ விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க 14ஆம் தேதி. அவரும் வந்து சிபிஐ விசாரணையில் ஆஜராக போகிறாரு. அவர் எப்படி வெளியே வர போகிறார் அப்படிங்கிறது தெரியல. ஸோ பார்ப்போம் அதில் என்னென்ன கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
விஜய் அவர்கள் வந்து இந்த சிபிஐ விசாரணைக்கு அழைத்ததே வந்து கூட்டணி தொடர்பாக தான். விஜய் அவர்களை போட்டு அமுத்தம், கிடுக்குப்பிடி கேள்விகளை கேட்டு இந்த பிரச்சனைக்கு நீங்கள் தான் காரணம், கரூர் துயர சம்பவம் முழு பொறுப்பும் உங்களோட தான் அப்படின்னு சொல்லி விஜயை முடக்கத்தான் இந்த சிபிஐ விசாரணை அப்படின்னு சொல்லிட்டும் வந்து விஜய் அவர்களை தரக்குறைவாக கேவலமாக அவர் ஒரு பயமுறுத்தலான ஒரு அச்சுறுத்தலையே வந்து விஜய் அவர்களை வச்சுக்கணும்னு சொல்லிட்டே வந்து விஜயகாந்தை எப்படி முடித்தாங்களோ அதே பாணியில் விஜய் அவர்களையும் முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வந்து வேலை செஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த கூட்டம் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ஒர்க் பண்ண போகுதுன்னு தெரில. இதுலேருந்து விஜய் அவர்கள் எப்படி மீண்டு வர போகிறாங்க, இந்த எலெக்ஷனில் அவர் எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வாங்க போகிறாரு அப்படிங்கிறது தெரியாது. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு டிவி ஷோவில் வந்து விஜய் அவர்கள் சீமான் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்கள் வந்து நீங்கள் ஒரு மாற்று அரசியல் எதிர்பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் இருக்கோம். ஒன்று நான் இருக்கேன், ஒன்று என் தம்பி இருக்கான். 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் ஒரு 5 வருஷம் ஆட்சியை கொடுத்து பாருங்களேன், நாங்கள் எந்த அளவுக்கு இந்த நாட்டை மாற்றி காட்டுறோம்னு சொல்லிட்டு நீங்கள் 2 ஆப்ஷன் தான். ஒன்று தாவேகா, இன்னொன்று வந்து நம்ம யாரப்பா சீமான் அவர்களோட கட்சி நாம் தமிழர் கட்சி. பாருங்கள், ஸ்ட்ரைக் ஆகலை. ஸோ இப்படி வந்து சீமான் அவர்கள் வந்து விஜய் அவர்களை பற்றி பேசியிருந்தார். ஸோ இப்படி இருக்கிற போது நம்ம வந்து இந்த எலெக்ஷனில் எந்த அளவுக்கு இவங்களோட தேர்தல் அறிக்கைகள் இருக்குது, எந்த அளவுக்கு வந்து இவங்க மக்களுக்கான நலத்திட்டங்கள் எந்த அளவுக்கு கொண்டு வராங்கன்னு பார்த்துட்டு தான் முடிவெடுக்கணும். அது டிஎம்கேவோ, ஏடிஎம்கேவோ, டிவிகேவோ, நம்ம எந்த பக்கம் சார்புடைய நபர்கள் கிடையாது. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி சொன்னதான், விஜய் ஃபேன் அப்படிங்கிறதுக்காக விஜய் ஓட்டுற மாறிட முடியாது. டிஎம்கே ஆல்ரெடி இருக்கிறதுனால டிஎம்கேக்கும் ஓட்டு போட முடியாது. ஏடிஎம்கேல இத்தனை வருஷம் இருந்தனால அலை பண்ண முடியாது. மக்களுக்கு எது நல்லது, எந்த திட்டங்கள் கரெக்டாக கொண்டு வராங்க, யார் வந்து அடுத்த லீடிங்கில் கொண்டு வர போகிறாங்க, எந்த அளவுக்கு மக்களுக்கு ஒரு மாற்றம் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத எதிர்பார்த்து எல்லோரும் காத்துட்ருக்காங்க. ஸோ பார்ப்போம், இந்த மீடியாக்கள் இன்னும் என்னென்ன வேலை செய்ய போகிறாங்க, எவ்வளோ வதந்திகள் பரப்ப போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களோட அடுத்த மூவ் என்னவாக இருக்குது, இந்த சிபிஐ விசாரணை கூட அடுத்தது வந்து இந்த தேர்தல் வேலைகளாக இருக்கிறனால நான் சென்னையிலேயே வந்து ஆஜராகிறேன், அதுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் அவர்களும் கேட்டிருக்காரு. இதுக்கு நடுவில் தான் வந்து ஃபஸ்ட் டைம் விஜய் அவர்கள் போகும்போது தனி விமானத்துலலாம் பறக்கக்கூடாது, டெல்லியிலேருந்து நீங்கள் இதிலே போய்க்கிங்க, நீங்கள் ஃப்ளைட்லேயோ ட்ரெயின்லேயோ போய்க்கிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல். ஸோ இப்போ வந்து இந்த நேற்று போயிட்டு வந்தார் இல்லையா அந்த சிபிஐ விசாரணைக்கு, இதுக்கு மட்டும் ஸ்பெஷலாக வந்து இந்த போக்குவரத்து துறை வந்து அனுமதி கொடுத்துச்சா, தனி விமானம் மூலமாக நீங்கள் சென்னை போய்க்கலாம், கிராண்டட் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் கூட எங்களுக்கு ஒரு சந்தேகத்தை எழுப்புது, ஒருவேளை டைஅப் கன்ஃபார்மா அப்படிங்கிற மாதிரிலாம் உட்காந்துட்டு திடீர்னு இப்போது சோசியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்கானுங்க இந்த ஊடகவியாளர்களா யாரோ என்னமோ, இந்த பத்திரிகை நண்பர்கள்லாம் வந்து வழக்கம் போல் வாங்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம் அடுத்தடுத்த நகர்வு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். விஜய் அவர்களை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். பார்ப்போம். லைக் பண்ண மறந்துடாதீங்க.